ஆல்கஹால்களை அல்கைல் ஹாலைடாக மாற்றும் பிற முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பை பார்க்கலாம். இதில் பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு, பாஸ்பரஸ் ட்ரைபுரோமைடு போன்ற வினைப்பொருட்களை பயன்படுத்தியும் ஆல்கஹால்களை அல்கைல் ஹாலைடாக மாற்ற இயலும். ஆல்கஹால்ங்கிறது நமக்கு தெரியும். ஆல்கஹால்ங்கிறது ROH அப்படிங்கிறத நம்ம எதா மாற்றுறோம் அப்படின்னா அல்கைல் ஹாலைடாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வினைப்பொருள் அப்படிங்கிறது இந்த பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு அண்ட் பாஸ்பரஸ் ட்ரைபுரோமைடு. இப்போ நம்ம எடுத்துக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. அதில் பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடை பிரிடினுடைய முன்னிலையில் வினைப்படுத்தும் போது நமக்கு குளோரோ ஈத்தேன் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த வினையானது வந்து வினையின் வினை வழிமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்கானிசம் அது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெக்கானிசத்தை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா SN2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெக்கானிசத்தை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. SN2 அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே +1 படிச்சிருப்போம். இதில் எத்தனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எத்தனாலை வந்து பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு கூட வினைப்படுத்துகிறாங்க. இப்போ எத்தனாலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் கூட வந்து ஒரு பாண்டை வந்து உருவாக்குது. அப்படி உருவாக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளோரின் வந்து வெளியில் போயிடுது. இப்போ இங்கே பாண்டை உருவாக்கின உடனே இந்த குளோரின் வந்து டோட்டலாக வெளியில் போயிடுச்சு. அப்போ அந்த குளோரின் வந்து Cl- வெளியில் போகுது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பாண்ட் ஃபார்மேஷன் இங்கே ஏற்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுக்கு இப்போ என்ன சார்ஜ் வந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்ததாக வந்து இந்த ப்ரிடின் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரிடின் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரிடினில் இருக்கக்கூடிய நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது, வெளியேற்றுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லோன் பேர் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த பாண்ட் பேர் வந்து இப்போ லோன் பேராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இந்த குளோரின் மைனஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கூட வந்து ஒரு தாக்குதல் ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தும் பட்சத்தில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா குளோரோ ஈத்தேன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு O-PCl2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர் வினைப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயான் ஃபார்மட்டில் வெளியேறுறது. அடுத்த வினையாக ஒரு ஆல்கஹால் அல்கைல் ஹாலைடாக மாற்றப்படுவதும் தயனில் குளோரைடை பயன்படுத்தியும் செயல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினை கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து ஒரு ஆல்கஹாலை அல்கைல் ஹாலைடாக சேஞ்ச் பண்ணோம். இப்போ அதில் நம்ம என்னென்ன பயன்படுத்தணும்? பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு அல்லது பாஸ்பரஸ் ட்ரைபுரோமைடு பயன்படுத்தணும். அதே போல் இந்த தயோனைல் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த SOCl2 பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஆல்கஹாலை அல்கைல் ஹாலைடாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஈஸியாக வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெக்கானிசம் கொடுக்கல. பட் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இது என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் நடக்கும், இந்த இடத்துல ஒரு பிரேக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த SO அப்படிங்கிறது இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய 2 குளோரின் இருக்குது. அதில் ஒரு குளோரின் வந்து ஒரு மெத்தில் கூட சேர்ந்து இந்த மெத்தில் குளோரைடும் இன்னொரு குளோரின் வந்து இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து ஒரு HCl-ஐயும் உருவாக்கலாம். இது மாணவருடைய புரிதலுக்காக மட்டுமே. இந்த வினையானது வந்து எந்த வினை வழிமுறையை பின்பற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது சப்ஸ்டியூஷன், நியூக்ளியோஃபிலிக், இன்ட்ரா மாலிகுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினை வழிமுறையை வந்து பயன்படுத்துறது. நம்ம ஆல்ரெடி +1 வந்து SN1 வினை, SN2 வினை படிச்சிருப்போம். இப்போ இந்த வினையை பொறுத்தளவுக்கு சப்ஸ்டியூஷன், நியூக்ளியோஃபிலிக், இன்ட்ரா மாலிகுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறதுனா இன்ட்ரா மாலிகுலர் இந்த வினை வழிமுறையை பயன்படுத்தி தான் வந்து இந்த வினையானது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆல்கஹாலினுடைய நீக்க வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால்களை வந்து கந்தக அமிலம் போன்ற தகுந்த நீர் அகற்றும் வினைப்பொருளுடன் வினைப்படுத்தும் போது அடுத்தடுத்த கார்பனின் முறையே காணப்படும் ஹைட்ரஜன் மற்றும் OH ஆகியன இழக்கப்பட்டு நம்ம கார்பன் இரட்டை பிணைப்பை வந்து உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து கீழே கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடியது, எத்தனாலில் இப்போ இந்த கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனையும் இந்த கார்பன் இருக்கக்கூடிய ஒரு OH
அப்போ இந்த 2 கார்பனுமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கார்பன், இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் இந்த கார்பனில் ஒரு OHம் நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2 கார்பனுக்கு இடையில வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாண்டு வந்து உருவாயிரும். இப்போ கார்பன் இடையில என்ன பிணைப்பு உருவாயிரும் அப்படின்னா ஒரு இரட்டை பிணைப்பு வந்து உருவாயிருது. அப்போ இங்கே நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் சேர்ந்து ஒரு நீர் மூலக்கூறாக மாறி இருக்கு. அப்போ வந்து இதுக்கு பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ இது மட்டும் தான் பயன்படுத்தலாமா அப்படின்னா கிடையாது. பாஸ்பாரிக் அமிலமும் நீங்கள் பாஸ்பாரிக் அமிலமும் பயன்படுத்தலாம், நீரற்ற அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் பயன்படுத்தலாம், இல்லை அலுமினா போன்ற நீர் அகற்றக்கூடிய விளைபொருட்களை வந்து பயன்படுத்தி ஒரு ஆல்கஹால் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறை நீக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 443 கெல்வின். இந்த வெப்பநிலையானது ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பநிலையும் கூட. அடுத்தது இதனுடைய வினை வழிமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஓரிணைய ஆல்கஹாலை வந்து E2 அப்படின்னு சொல்லிய எலிமினேஷன் ரியாக்ஷனாக வந்து E2 நம்ம போன வருஷம் படிச்சிருப்போம். E1 வினையாண்டு E2 வினை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வினை படிச்சிருக்கோம். அதில் இந்த E2 வினை வழிமுறையை பின்பற்றி நீர் அகற்றும் வினைக்கு உட்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். ஆல்கஹால் கூட ஒரு சல்ஃபூரிக் ஆசிட்டில் இப்போ பிரித்தோம் அப்படின்னா இது ஒரு H+ ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா OSO3H- வந்து பிரிஞ்சிடும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை மட்டும் வந்து எதில் நம்ம அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் கூட வந்து சேர்க்கும் போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆக்சிஜனுக்கு மேலே வந்துடும். இந்த லோன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாண்ட் பேராக வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில் ஒரு பாண்ட் பேர் உருவாயிருது. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நீர் மூலக்கூறு முழுவதும் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் போயிடுது. இப்போ நீர் மூலக்கூறு வெளியில் போயிடுச்சுன்னா இந்த பாண்ட் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கன்வெர்டர் டு லோன் பேராக மாறிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பனுக்கு நேராக வந்துடும். அப்போ இந்த H+ நம்ம வெளியேற்றுறோம் அப்படின்னா இங்கே நம்ம கிரியேட் பண்ணுறது ஒரு நெகட்டிவ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் வந்து இங்கே வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கார்பனுக்கு இடையில் வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். இங்கே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவிணைய ஆல்கஹால்களை வந்து எந்த வினையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா E1 வினையை வந்து வினை வழிமுறை பின்பற்றி நீரகற்றம் அடைகிறது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் ஓரிணைய ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா அது E2 வினை வழிமுறை. அதே இது மூவிணைய ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா E1 வினை வழிமுறையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் நீர் அகற்றலாம் அப்படிங்கிறாங்க. இந்த வினை வழிமுறையில் கார்பன் நேர் அயனி உருவாகிறது. இப்போ ஆல்கஹாலின் புரோட்டானேற்றம், இப்போ ஒரு மூவிணைய ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்க. இந்த OH இணையக்கூடிய கார்பன் அந்த கார்பனில் 3 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவிணைய ஆல்கஹால். அந்த மூவிணைய ஆல்கஹால் இருந்து ஒரு OHல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனில் ஒரு ஹைட்ரஜன் வந்து இணையுது. நம்ம மேலே பார்த்த ஓரிணைய ஆல்கஹாலுக்கு பார்த்தது போலயே தான் இப்போ அந்த ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்கே இணையுது. அப்போ மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிரும். அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஒரு அயனி உருவாகுது அப்படின்னா ஆக்சோனியம் அயனி வந்து உருவாகுது. இந்த அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சோனியம் அயனியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளியேற்றுறோம். இப்போ ஆக்சோனியம் அயனி பிரிகையுற்று இந்த ஆக்சோனியம் அயனி டோட்டலாகவே வந்து பிரிகையுற்று இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வந்துடும். இந்த பாண்ட் பேரை வந்து இப்போ லோன் பேராக வந்து கன்வெர்ட் ஆகி இந்த நீர் மூலக்கூறு டோட்டலாக வெளியில் போயிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த கார்பன் நேர் அயனியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சேர்மத்தை எடுத்துக்கிறோம். அந்த கார்பன் நேர் அயனிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரோட்டான் நீக்குதல். இப்போ புரோட்டான் நீக்குதல் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா இந்த 3 கார்பன்லையும் ஒரு ஹைட்ரஜன் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் நீக்கலாம். இப்போ பர்டிகுலராக இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை நம்ம நீக்கும் போது இப்போ இங்கே என்ன ஆயிரும் இது H+ வெளியில் போகும். அப்போ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இப்போ இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் சேர்ந்து இந்த இடத்துல வந்து என்ன உருவாக்கிறோம் அப்படின்னா ஒரு பாண்டை வந்து உருவாக்குது. அப்போ அந்த பாண்டை உருவாக்கிருச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு அல்கீன் காம்பவுண்டாக கிடைக்குது. அந்த அல்கீனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்பரிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் 1ன்னு கொடுப்போம். இது வந்து 2, இது வந்து 3. அப்போ இந்த பொசிஷன் வந்து இந்த மெத்தில் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை சங்கிலி தொடர மாறிடும். அப்போ 2வது பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்கிறதுனால 2 மெத்தில், 3 கார்பன் இருக்கிறதுனால புரப், 1வது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 1 ஈன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்கீனுக்கான ஒரு IUPAC நேம். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.